மாயின் மயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பள்ளி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜர் அவர்கள் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சந்தோஷம் சார். நம்ம இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்துல எவ்வளவோ கடவுள்களை வழிபடுறோம், எங்கெங்கயோ போயிட்டு என்னென்னமோ பண்றோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்துல நல்லா மாறிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? சோ எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, எல்லாருமே எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இல்லப்பா இவரை நம்ம வணங்கலாம், நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாயிரும், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாயிடும் அப்படின்னு வணங்கக்கூடிய ரிஷி யாராவது இருந்தா சொல்லுங்க. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ரிஷிகள் இந்த பாரத தேசத்துல இருந்தாலும் கூட சப்த ரிஷிகள் இருக்காங்க. ஆனா மனிதன் தன்னுடைய செயலின் காரணமா மகானா மாறுறான். ஆனா மகான்கள் ரிஷிகளாக மாறி இருக்காங்கன்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு ரிஷி, காலம் கடந்தும் இருந்த ஒரு ரிஷி தான் வேத வியாசர். வேதங்களை தந்த வியாசர் பகவானுடைய மகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது வியாச பகவானுக்கும் அப்சரஸ் என்று சொல்லக்கூடிய தேவகணிகைக்கும் பிறந்தவர் தான் சுக பிரம்ம ரிஷி. அப்படிப்பட்ட ஒரு மகான் கலியுகத்துல மட்டுமல்ல, காலம் கடந்து மட்டுமல்ல, இறைவனோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மகான். இவருடைய வழிபாடு இந்த கலியுகத்துல அவசியம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதை வழிபடும் போது நம்மளோட மனதும் கொஞ்சம் கண்டிப்பா. காரணம் என்னன்னா, ஒரு ஒரு நம்முடைய இயல்பை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் இருக்கின்ற இறப்பு வைத்துதான் சொல்லுவோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது சுக பிரம்ம ரிஷி, அதாவது வியாசருடைய மகன் மட்டும் அவர் சிறப்பை பெறல, சுகபிரம்ம ரிஷியுடைய அப்பா வியாசர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெருமை மிக்கவர். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் திருப்பதி ஏழுமலையான். அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய திருக்கல்யாணத்தை முன்னின்று நடத்தியவரே சுகபிரம்ம ரிஷி. நானும் இதை கேட்கணும்னு நினைச்சேன். பலரும் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இது உண்மையா இல்லையானா நீங்களே சொல்லிட்டீங்க. உண்மை அதுதான். திருமலையான் திருக்கல்யாணம் பாத்தீங்கன்னா காதலிப்பவர் அத்தனை பேருமே திருமணம் செய்து விடுவதில்லை, திருமணம் செய்தவர்கள் அத்தனையுமே நீண்ட புகழோடு வாழ்வதில்லை. அந்த வகையில பார்க்கும்பொழுது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் இன்றியமையாதது. பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமலையானுடைய திருக்கல்யாணத்தை குபேரனுடைய அந்த நிதியை பெற்று நடத்திய ஒரு அற்புதமான ஒரு யாருன்னு பாத்தீங்க ரிஷின்னு பார்த்தா சுகபிரம்ம ரிஷி தான். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஜோதிடங்கள்ல பல விதமான ஜோதிட முறைகள் இருக்கு. நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க, நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஜோதிடத்துல குறிப்பிட்டு இந்த கிளியை உபயோகப்படுத்துறது எதுக்காக? அற்புதமான கேள்வி, யாரும் கேட்காத கேள்வி. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஜோதிடங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம் நலன் பொருட்டு கொடுத்தாலும் கூட, இப்போ உதாரணமா நான் சோழி பிரசன்னம் பாக்குறேன். சோழியின் மூலம் ஒரு ஜோதிடம், அது மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனையோ நிமித்தம் சொல்வார்கள், எத்தனையோ ஜோதிடங்கள் கணித்து கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஜீவன், ஒரு உயிருள்ள ஒரு வச்சு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளி மூலம் சொல்லக்கூடியது. ஏன்னா கிளியினுடைய இயல்பு என்னன்னா ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதாவது என்ன நடக்க போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க. பாத்தீங்கன்னா அந்த கிளியினுடைய இயல்பே அதுதான், கிளி மொழின்னு சொல்லுவாங்க. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு இயல்பும் அந்த கிளிக்கு உண்டு. அதனாலதான் கிளி பேச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையை பார்க்கும்பொழுது அந்த ஏதாவது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு இயற்கையிலேயே உள்ள ஒரு இது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கிளி ஜோதிடர் என்ன பண்ணுவோம்னா கையில ஒரு நெல்மணியை வச்சுக்குவாரு. அந்த கிளியை அழைத்ததுன்னா அந்த நெல்மணிக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு அட்டையும் எடுத்து போட்டு அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 அட்டைகள் இருக்கும். ஒவ்வொரு அட்டையிலும் நம்முடைய கர்மா அதுல தீர்மானிக்கப்பட்டு ஒரு படங்களாகவோ இல்லை வடிவங்களாக கூட இருக்கலாம். கிளி எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்து விடுவதில்லை. நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற முறை தான். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நாங்கள் எங்கள் காலத்துல எல்லாம் கிளி ஜோதிடம் 10 பைசா அப்படி பார்க்கப்பட்டதுதான். இன்றைய என் வாழ்வுல அந்த கிளி, ஒரு கிளி ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கும்னா கண்டிப்பா தீர்மானிக்கும். அதனாலதான் ஆண்டுகள் பல கடந்தாலும் கிளி ஜோதிடம் இன்றும் காலம் கடந்தும் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அது கிளி ஜோதிடம் பத்தி பேசினதுனால இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நம்ம நிறைய இடங்கள்ல கிளிகளை பார்க்க முடியாது, ஆனா கடவுள் கையிலேயே அந்த கிளியை நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் அவங்களோட கையில, மதுரை மீனாட்சி அம்மனோட கையில ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு முறை அந்த திருவிழா வரும்போதும் அந்த கையில இருக்கிற கிளி அவ்வளவு அழகா தெரியும், அம்மனோட சேர்ந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த அம்மன் கையில இருக்கிற அந்த கிளியோட அம்சம், கிளியை பொறுத்த வரைக்கும் தெய்வீகமானது, தெய்வ பிறவி என்றுதான் சொல்வேன். கிளியை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதே ஒரு சந்தோஷம் தரக்கூடியது. காரணம் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும், அருணகிரிநாதர்
ஒரு மந்திரவாதியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக தேவலோகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வருகிறார். அதற்குள்ள பாத்தீங்கன்னா அவர் உடலை எரித்து விடுகின்றார். அப்போ ஒரு திருவண்ணாமலை திரு கோபுரத்தின் மீண்டு அமர்கின்றார். அந்த பாரிஜாத மலரை மன்னனுக்கு தருகிறார். மன்னனுடைய அந்த கண் பார்வை பெறுகின்றார். திரும்பவும் அவர் கேட்கிறார், நான் என்ன செய்யறது அப்படின்னு பார்க்க, கூடிவிட்டு கொடுப்பாயுதல் பரகாய பிரவேசம் சொல்லுவாங்க. அந்த நிலையில் அவர் எடுத்த அருணகிரிநாதர் என்ற ஒரு மகான் எடுத்த வடிவம் கிளியினுடைய வடிவம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த கடைசியில ஒன்றும் புரியாத நிலையில கூட அந்த கிளி பறந்து சென்று மீனாட்சியுடைய திருக்கரத்தில் அமைகின்றது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கவலைகளை எல்லாம் கண்ணீரோடு மீனாட்சியிட்ட சொல்லும் பொழுது அந்த கிளி அந்த தேவியிடம் சொல்லி அதற்கான பலனை நமக்கு தருவதாக ஒரு நம்பிக்கை. அதே மாதிரிதான் ஆண்டாளுடைய கரங்களிலும் கிளி இருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் நாம கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கையில துன்பமும் துயரமும் நெருங்கும் பொழுது அங்க கிளி பொம்மை விற்பாங்க. அதை வாங்கி ஆண்டாளுக்கு வழங்குவது ஒரு பரிகாரமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கிளியினுடைய சிறப்பு என்ன பண்ண, திருமேஞ்சியூர்னு சொல்லுவாங்க. திருமேஞ்சியூர்ல பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனுடைய கையில கிளி இருக்கும். அந்த கிளி என்ன பண்ணணும், அந்த துர்க்கைகிட்ட போய் நம்முடைய பிரச்சனையை சொல்றோம். தீராத பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்று கரைசேர் என்று கண்ணீரோடு அந்த துர்க்கை சன்னிதானம் நிற்கும் பொழுது அந்த கிளியானது பறந்து சென்று அங்க இருக்கிற கொடிமரத்து மேல நிற்கும். அது எல்லாருக்கும் அப்படி நடந்து விடாது. அது ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் நடக்க வேண்டுமானால் நம் கண்ணீரனுக்கு பலனாக அந்த கிளியே நம் வாழ்வை அந்த இடத்துல கொடிமரத்துல நின்று அங்க இருக்கின்ற தெய்வத்திட்ட நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த சொல்வதாக ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா கேட்கும் போதே ரொம்ப மெய்சிலிர்ப்பா இருக்கு. நிறைய நம்ம வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்களை பார்த்தோம்னா உடனே ஏதாவது ஒரு ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு எந்த கோவிலுக்கு போலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், எப்படி எங்க வாழ்க்கையை நாங்க சிறப்பா மாத்திக்கலாம் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாரும் மனதிலயுமே எழும். ஆனா அந்த ஜோதிடர்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னா என்ன கடவுளை வணங்குவாங்க? உண்மைதான், வைத்தியரே வைத்தியம் பார்த்து கொள்வது மாதிரிதான் கிளி. அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல கிளிக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சொறி பிரசன்னமாகட்டும், எந்த ஜோதிடம் செய்தாலும் சுகபிரம்ம ரிஷி என்னுடைய அனுபவத்துல ஒரு அற்புதமான யோகிங்க. ஒரு உதாரணம் அவரை பற்றி சொல்லணும்னா, வியாச பகவானும் அவருடைய பையன் சுகபிரம்ம ரிஷியும் ஒரு குளக்கரை வழியா அப்படி போறாங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நிறைய பெண்கள் குளித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பெண்கள் சுகபிரம்ம ரிஷியை பார்த்த உடனே அலட்சியமாக குளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா வியாசர் வருவதை பார்த்தோன்னா ஓடி சென்ற ஆடைகளால தன்னுடைய அங்கங்களை மறைக்க முயற்சிக்கிறார். அப்போ அவர் வியந்து போகின்றார். அந்த பெண்களை அழைத்து கேட்கின்றார், என்னை விட அவன் வயது ஒரு 23 வயது, நானோ 90 வயதை கடந்தவன், என்னை பார்த்து ஏன் இந்த நிகழ்வு என்று கேட்டபோது அவர் சொல்கின்றார், அவர் ஒரு ரிஷி, அவர் பிரம்மத்தையே உணர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஞானி, அதன் காரணமாக நாங்கள் அதை கடந்து விட்டோம் என்று கூறுகிறார்னா ஒரு அற்புதமான ஞானிங்க. ஞானி மட்டும் கிடையாது, சுகபிரம்ம ரிஷியை நினைத்தாலே போதும். எத்தனை கவலைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் இருந்தாலும் கூட சுக பிரம்ம ரிஷியுடைய வாழ்வு நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு நிகழ்வு. அதாவது சுகபிரம்ம ரிஷியை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வியாச பகவான் பாகவதம் எழுதுகின்றார். அந்த பாகவத்தை தன் மகன் மட்டுமல்ல, தன் மாணாக்கன் என்று சொல்லக்கூடிய சுகபிரம்ம ரிஷிக்கு தான் சொல்றார். கிருஷ்ணனுடைய லீலைகள் அற்புதம். அதாவது பாகவதம் படித்தால் பாவம் தீரும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதுவரை தெய்வ வழிபாடோ தெய்வ சிந்தனையோ இல்லாமல் அவன் கடந்து போய்விட்டாலும் கூட அந்திம காலத்திலாவது அவன் பாகவதம் படிக்க வேண்டும், கண்ணனுடைய லீலைகளை நெருங்க வேண்டும், அதுல அமிழ்ந்து போகணும். அந்த விஷயத்துல பாகவத்தை சொன்னது என்னவோ வியாசர் தான், எழுதுனது என்னவோ வியாசர் தான். அதை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா சுகபிரம்ம ரிஷி. மனித வாழ்க்கை எங்கெல்லாம் பாகவதம் படிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் பாகவதம் நினைக்கப்படுகின்றதோ, யார் வீட்டிலெல்லாம் பாகவதம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சுகபிரம்ம ரிஷி இருப்பதாக ஒரு ஐதீகம், ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கின்றார். ஒரு ரிஷி அங்கு வருகின்றான். பரிஷத் அங்க பார்க்கிறார். அவருக்கு ரொம்ப தண்ணி தாகத்தின் காரணமாக அந்த ரிஷியை 3 முறை அழைக்கின்றார். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற ரிஷி அவர் கண் திறக்கவில்லை. அதனால ஆத்திரமுற்றவன் அங்கு இறந்து கிடந்த செத்த பாம்பை தன்னுடைய வில்லினால் எடுத்து அந்த ரிஷியினுடைய கழுத்துல மாட்டிட்டு போய் விடுகின்றார். அங்கதான் விதி விளையாடுகின்றது. விநாசகாலே விபரீத புத்தி என்பதை போல அப்பொழுது அவருடைய பையன் வருகின்றார். தன் கழுத்திலே ஒரு இறந்த பாம்பு இருப்பதை கூட மறந்து ஆழ்ந்த சிவ சிந்தனையில் இருக்கின்றார். அவருடைய பையன் பார்க்கிற அந்த நிகழ்வை தன்னுடைய யானைக்கண் மூலம் பார்த்து இந்த நிகழ்வை நடத்தியவை இந்நாட்டின் மன்னன் பரிஷத் என உணர்ந்து அவருக்கு சபிக்கின்றார்.
இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த பாம்பினால் உனக்கு மரணம் என்று சபித்து விடுகின்றார். இதை எப்படியோ அவன் அறிந்து விடுகின்றான். மன்ன என்னென்னவோ முயற்சி பண்றான். ஆனாலும் விதி யாரை விட்டது, கலங்கி போகின்றான். சரி, நம் மரணம் இப்படி என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இறுதி நிலை என்ன அடைவது என்று அவன் யோசிக்கும் பொழுது அங்கு வருகின்றார் சுகபிரம்ம ரிஷி. மன்னா, கவலைப்படாதே, மரணத்தை உன்னாலும் என்னாலும் மாற்றலாமை ஒழிய நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் இறைவனை நோக்கி நீ நெருங்குவதற்கான வழி சொல்கிறேன் என்று கூறிய பொழுது அவன் குறிப்பிட்ட அந்த காலங்கள் வரைக்கும், அதாவது பாகவதம் சொல்லுகின்றார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாகவதம் ஒரு அற்புதம். இதையெல்லாம் காலம் கடந்து நாம் மறந்து விடுகின்றோம். எதை எதையோ பார்க்கின்றோம், எதை எதையோ கேட்கின்றோம். காலத்தை நம்ம விரயமாக செலவிடுகின்றோம். பாரதம் அவர் சொல்ல 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 பரிஷீத்தினுடைய ஒரு நிலை அவனை மரணமா நெருங்கியது என்று உண்மையானால் கூட இறுதியில் உள்ள அவன் விஷ்ணுனுடைய பாதத்துக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு மனிதன் இன்னைக்கு சொல்றேங்க, கடைசி காலம் எத்தனையோ விதியோ வினையோ செய்தோ செய்தாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ குற்றமில்லாத மனிதன் யார், குறையில்லாத மனிதன் யார்? ஆணாகினும் பெண்ணாகினும் ஏதோ ஒரு நிலையை ஒரு தவறு செய்து விடலாம். அப்ப அந்திம காலமாயினும் கூட அந்த பாகவதம் படிக்கலாம், கேட்கலாம். அல்ல நம்ம வீட்டுல கூட பாகவதம் இருக்குல்ல, எதையோ வீட்டுல வாங்கி அடிக்க வைக்கின்றோம். பாகவதம் என்பது ஒரு அற்புதம், கண்ணனுடைய திருவிளையாட. அந்த பாகவதம் படிப்பது என்பதெல்லாம் நம் வாழ்வில யமன் நம்மை நெருங்கும் பொழுது அவருடைய வலிமை, வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை ஒரு மன்னனுக்கு சொன்னதன் மூலமாக உலக அளவுல பரிஷி சொன்னதனாலதான் சுகபிரம்ம ரிஷி என்கின்றோம். சுகபிரம்ம ரிஷியுடைய ஆலயங்கள் கொஞ்சம் தான் இருந்தாலும் கூட அன்போடு நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டோம்னா கிளியினுடைய சத்தம் கேட்கும். கிளி நம்மை நெருங்கி வருவதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா அன்போட வழிபடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன் சுகபிரம்ம ரிஷி என்னோட, அதாவது சப்த ரிஷிகளிலும் ஒரு தலையாய ரிஷி சுகபிரம்ம ரிஷி. அதாவது நான் சொன்னேன் அல்லவா, தன் தந்தை வியாசர் உலகம் தெரியும், வேதம் கற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா இவர் மகன் இவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சுகபிரம்ம ரிஷி தன் தந்தை யார் என்பதையே இந்த உலகுக்கு தெளிவுபடுத்திய ஒரு அற்புதமான ஒரு ஞானி சுகபிரம்ம ரிஷி. நீங்க இவ்வளவு பூரிச்சு பேசும்போதே தெரியுது அவரோட மகிமை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு, அவரோட நிறைய மகிமைகளை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதைத்தான் நான் மாயன் மயன்ல சொல்றேன். மாயன் மயன் நேர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ மகான்கள் ஞானிகள் ஏதோ ஒரு இதை பார்த்தோம் நகர்ந்தோம் என்று சொல்லாமல் இந்த சுகபிரம்ம ரிஷியினுடைய நம்ம பிள்ளைகள் சொல்லணும். சில நிகழ்வுகளை எல்லாம் சொல்றேன். பாத்தீங்கன்னா சில அலுவலகத்துல ஆசையா பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திறந்திருப்பாங்க. அந்த ஏதோ ஒரு காரணமாக அந்த அலுவலகம் அந்த நிறுவனம் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளியினுடைய படம், பறந்து செல்லுகின்ற ஒரு கிளியினுடைய படத்தை அந்த அலுவலகத்துல மாட்டி வைக்கலாம், அது வைக்கலாம். அதே நேரம் குழந்தைகளை பாத்தீங்கன்னா சின்ன வயதுலயே அந்த குழந்தைங்களுக்கு கிளி பொம்மைகளை வாங்கி தருவாரு. இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிளி பொம்மை, அந்த கிளி பொம்மை வைத்து விளையாடும் பொழுது அந்த குழந்தை தன்னை அறியாமலே ஒரு ரிஷியினுடைய தொடர்பு இயற்கையிலேயே ஏற்பட்டு விடும் இந்த குழந்தைகளுக்கு. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சில பொம்மைகளை செய்தார்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா கிளி பொம்மைக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஆமா, சிறப்பு உண்டுங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கார். அவர் பாத்தீங்கன்னா திருமணம் தடை வந்த பொழுது 2 கிளி பொம்மைகளை வாங்கி வைத்திருந்தார். விரைவில் அவருக்கு திருமணமும் நடந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தினாரு. வெளிநாடு தொடர்பு எல்லாத்தையும் இழந்து நின்ற பொழுது அவருடைய துணைவியார் சொன்னாங்க கிளி பொம்மை. அதேதான் பாத்தீங்கன்னா அந்த பச்சை கிளி என்று சொல்வார்கள். அந்த பச்சை என்பது புதனுடைய அம்சம். இந்த பாத்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அந்த பச்சைக்குரியது. அதனால காரணம் என்னன்னா, அந்த கிளி என்பது ஒரு உயிர் மட்டுமல்ல, ஒரு நுண்ணறிவு மிக்கது, வருவதை முன் சொல்லக்கூடியது, தெய்வாம்சம் மிக்கது. ரிஷிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவியா இருக்கக்கூடியது சுகபிரம்ம ரிஷி. இன்னைக்கு காலம் கடந்து கூட சுகபிரம்ம ரிஷி கிளியதாக தான் இருக்கின்றார். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.